ஆர்வம் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள். காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியது. அவர்களால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி என் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள். சுப காரியங்கள் அனைத்தும் துவங்கி வெற்றி பெறும், வெற்றி தரக்கூடிய சுபயோகமான நாள் இன்று. இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் தை. இன்றைய சூரிய உதயம் 7:31க்கு, சூரியாஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 7ஆம் தேதி அதிகாலை 3:48க்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 7ஆம் தேதி அதிகாலை 2:53க்கு முடிவடைந்து சித்திரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:59 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:24 7:23 வரை. இரவு வேளையில் 9:22 10:21 வரை. ராகு கால நேரம் காலை 11:57 மதியம் 1:27 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:25 5:54 வரை. கூலிகன் காலை 8:59 10:28 வரை. சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை மதியம் 3:52க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு ஆக்கம், மிதுன ராசிக்கு சினம், கடக ராசிக்கு வாழ்வு, சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி, கன்னி ராசிக்கு லாபம், துலாம் ராசிக்கு துன்பம், விருச்சக ராசிக்கு அமைதி, தனுசு ராசிக்கு உயர்வு, மகர ராசிக்கு சிரமம், கும்பராசிக்கு சாந்தம், மீன ராசிக்கு சாதனை. தொடர்ந்து நம்ம கிரகங்கள் 12 ராசிகளிலே இடம்பெற்றிருக்கும் அதன் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று சந்திரன் மகர ராசியில் இடம்பெற்றால் என்னென்ன நடக்கும் என்று பார்ப்போம். சந்திரன் மகர ராசியிலே பகை பெற்றிருப்பார். இந்த நட்பு, பகை, உச்சம், அப்புறம் நம்ம ஆட்சி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. இந்த பலன்கள் உச்சம் என்றால் நல்ல நடக்கக்கூடிய பலன்கள் நல்ல உச்சமாக நடக்கும். ஆட்சி என்பது அவர்களுடைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அவர்களால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி பகை என்பது கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். நட்பு என்பது ஒரு நல்ல பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. அடுத்தபடியாக இந்த சந்திரன் மகரத்தில் இருக்க பிறந்தவர்கள் எதையும் யோசிக்கும் திறன் உள்ளவர்கள். பல வழிகளில் சாமர்த்தியம் காட்டி தன்னிடம் எல்லாமே இருப்பது போல காட்டிக்கொள்ளக்கூடிய திறமையும் இவர்களுக்கு இருக்கு. பிறருடைய அபிப்பிராயத்தை கேட்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள். தங்களுடைய எண்ணப்படியே தான் அவர்கள் காரியத்தை செய்வார்கள். யார் எதை கேட்டாலும் ஆம் இல்லை என்ற பதில் கூட அவர்களிடமிருந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிடாது. சில பிரச்சனைகளை மனதிலே போராட்டம் நடத்தி கொண்டே தாங்களே தீர்வு காண்பார்கள். இவர்கள் வெளிப்படையாக எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள். மனதுக்குள்ளேயே பிறரை எடை போடக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு இருக்கு. பிறரை பற்றி தன்னோட மனசுக்குள்ள எடை போட்டு வைத்திருப்பார்கள் இவர்கள். பிறரை அடிமை போல நடத்தக்கூடிய எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும். செல்வம் அதிகமாக இருந்தால் யாரையும் மதிக்க மாட்டார்கள். பகையை மனசுல வச்சிருக்கிறவங்க இவங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு இருக்கும். தேவையானால் பிறருடன் பழகுவார்கள். தேவையில்லாவிட்டால் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். பொருள் சேர்க்கும் ஆர்வம் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள். காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய திறமையும் இவர்களிடம் இருக்கும். இந்த மகர வீடு சனி பகவானுக்கு சொந்தமான வீடு. அந்த தன்மையும் இவர்களுக்கு இருக்கு. சந்திரன் அந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கும் பொழுது மனோகாரகன் ஆகிய இவர் சனி பகவான் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பலன்கள் இவர்களுக்கு இருக்கும். எண்ணங்களும் இருக்கும். நம்ம இந்த சந்திரன் மனசுக்கு காரண கருத்தாக இருக்கிறதுனால இந்த பலன்கள் நம்ம சொல்லும்போது ரொம்ப இந்த நம்மளோட ஆட்டிடியூட், அதாவது மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இங்கே சொல்லிட்டு வரோம். தொடர்ந்து நாளைய பதிவில் கும்பராசியில் சந்திரன் இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.